எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்குது. தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து அவங்களுக்கு தேவையான கல்வியை கொடுத்து அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தர அளவுக்கு சில கடமைகள் தாய் தகப்பன் இருக்குது. அதே பெற்ற பிள்ளைகளுக்கு தன்னுடைய தாய் தகப்பன் வயதானதுக்கு அப்புறமா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறது ஒரு கடமை பிள்ளைகளுக்கு இருக்கிறது. கடமை என்ற வார்த்தையிலிருந்து பைபிள்லேருந்து நம்ம சில வசனங்கள் வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் வேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்தபடி புருஷர்களே, மனைவியானவன் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினால் உங்க ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் வேகத்துடனே அவர்களுடனே வாழ்ந்து அவர்கள் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்து கொள்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுது, எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவினிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவள். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் எப்படி அன்பு கூறுங்களோ அதே மாதிரி உங்களோட மனைவியினிடத்திலும் அன்பு கூறவங்களாய் இருக்கணும். மனைவியானவள் தன் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. நம்ம காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை நம்ம கை கொள்றது இது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். காட் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னிடத்துல அன்பாய் இருக்கிறதா இருந்தா என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்குது. தாய்க்கு ஒரு கடமை இருக்குது, தகப்பனுக்கு ஒரு கடமை இருக்குது, பிள்ளைகளுக்கு ஒரு கடமை இருக்குது. நம்ம எல்லாருக்குமே நம்ம கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நம்மளுடைய கடமை இருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. நம்ம கர்த்தரிடத்தில் அன்பா இருக்கிறது